ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சிஸ்டர் வெட்டிங்கில் நடந்த ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னா, ஊர்லலாம் கொடுக்குற மொய்யை வந்து நோட்டு போட்டு என்ன பேர், என்ன தெரு, என்ன ஊருன்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக எழுதுவாங்க. அப்படி எழுதுகிற இடத்துல நானும் என்னோட ஹஸ்பண்டும் உட்காந்துருந்தோம். நான் வந்து கொடுக்குற காசை எழுதிட்டு செக் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுப்பேன். அவங்களும் ரீசெக் பண்ணிட்டு ஒரு குடம் மாதிரி இருக்கும், அதில் போட்டுருவாங்க. ஸோ அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஆள் வந்தார். 2000 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்துட்டு எனக்கு 4,500 ரூபாய் நோட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ என்னோட ஹஸ்பண்டும் 4,500 ரூபாய் நோட்டு செக் பண்ணிட்டு அவர் கொடுத்த காசை எண்ணி செக் பண்ணி உள்ள போட்டுட்டு மறுபடியும் 4,500 ரூபாய் கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரு நோட்டு கிழிஞ்சிருக்கும் போல. ஸோ அது இது கிழிஞ்சிருக்கு, எனக்கு வேற கொடுங்க அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு லேடி வந்து எனக்கு 2,000 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இப்பதான் உள்ள போட்டேன், வெயிட் பண்ணுங்க, நான் எண்ணி தரேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவர் அந்த 500 ரூபாய் தாளை வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து 2,000 ரூபாய்க்கு சில்லறை எடுத்துட்டு 2,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. ஆனா கொடுக்கவே இல்லை. பக்கத்துல இவர் இருந்துகிட்டு இவர் யாருன்னு தெரியல, மொய்யும் எழுதல, ஆனா சில்லறையை வாங்கிட்டு அங்கேயே நின்றுகிட்டே இருக்காரு. நாங்க அதை கவனிக்கவே இல்லை. ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஹைப்பர் ஆறாரு. ஸோ இவர் யாரு சொந்தம்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா மொய்யும் எழுதல, ஏன்னா சில்லறை வாங்க மட்டும்தான் இவர் வந்தாரு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. பட் என்னோட ஹஸ்பண்ட் கான்பிடென்டா சொன்னாங்க, இல்ல இவர் இந்த லேடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அந்த லேடி வந்து அந்த 2,000 ரூபாய் வாங்கிட்டு உடனே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து தேடி ஓடுறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. உடனே என் ஹஸ்பண்ட் வந்து சிசிடிவி கேமரால பார்த்தாங்க, ஏன்னா வந்து அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி அந்த லேடி கொடுக்கவே இல்லை, காசே கொடுக்கவே இல்லை. பட் இவங்க வந்து ஒரு 4 பேரை அந்த கேங்கா வந்திருப்பாங்க போலக்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு. ஆமா, இங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், ஸோ அதனால சில்லறை எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி நடக்கும், ஸோ அதனால சேஞ்ச் வந்து யார் கேட்டாலும் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருப்போம்ல. யாரை கேட்டாலும் எங்க அக்கா கல்யாணத்துல எப்படி நடந்தது, எங்க அண்ணன் காது குத்துல எப்படி நடந்தது, இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம். எங்களுக்கு என்ன வருத்தம்னா, நம்ம எழுதும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி. ஏன்னா நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து செக் பண்ணோம், ஏன்னா காசு விஷயமா, அதனால வந்து நம்ம எதையுமே கேர்லெஸ்ஸா எடுத்துக்க கூடாது அப்படின்னு கரெக்டா நான் எழுதுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து எண்ணி தான் உள்ள போடுவாங்க, நானும் எண்ணுவேன், என்னோட ஹஸ்பண்டும் எண்ணுவாங்க. நோட்டு நல்ல நோட்டா எல்லாமே செக் பண்ணி தான் உள்ள போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்தது அப்படி எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு என்னன்னா ஃபைனலா சரி இது ஒரு லேர்னிங் அப்படின்ற மாதிரி நாங்க எடுத்துக்கிட்டோம். இனிமே யாருக்கு சில்லறைன்னு ஒன்று கொடுக்கவே மாட்டோம். வீட்டில் போய் நாங்க வந்து மொத்த டோட்டல் பார்க்கும்போது கரெக்டா அந்த 2,000 ரூபாய் மட்டும் குறைஞ்சிருந்துச்சு. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நாங்க எழுதும்போது இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து, ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். சோ அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றது. யாரோடையாவது பேசுறாரான்னு கூட பாப்போம். அந்த கிரீன் சாரி ஓகேவா, அந்த கிரீன் சாரி அதுக்கு முன்னாடி வந்த ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், அது எல்லாமே ஒரே குரூப். ஏதோ இந்த லேடி தான் அந்த கிரீன் சாரியா, இந்த கிரீன் சாரி இருக்காங்களே, அந்த கிரீன் சாரி, அதுக்கப்புறம் ஒரு ஜென்ஸ் ஓகேவா, அந்த கிரீன் சாரி, அதுக்கப்புறம் ஒரு ஜென்ஸ், இந்த ஜென்ஸ், இவங்க எல்லாமே ஒரே குரூப். இவரு அந்த கிரீன் சாரி. ஆமாப்பா, அவங்க மொய் எழுதுனாங்களா? எழுதவே இல்ல. அந்த கேங்கே மொய் எழுதலையா? மொய் எழுதவே இல்ல. அந்த பக்கமும் போவே இல்லையா அந்த கேங். அந்த பச்சை கலர்ல எழுதிதான். அது யாருன்னு என்ன சொல்லுங்க. ஓகே ஓகே சொல்லுங்க. கரெக்ட்டா இவங்க தான் வந்திருக்காங்க. அந்த பச்சை கலர் முகம் தெரியல, ஆனா கேப்போம் இது யாருன்னு உங்களுக்கு தெரியல. சித்திட்ட கேப்போம்.
நாங்கள் வந்து கேட்டோம் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறவங்க கிட்ட 2 பேர்கிட்டையுமே மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு 2 பேர்கிட்டையுமே கேட்டோம். ஒருவேளை இது ஃபோர்ஜரி கேங் தானா இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நாங்கள் போய் கேட்டோம். ஏன்னா தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காசை வாங்கிடலாம்ல. ஸோ அதனால வந்து நாங்கள் போய் கேட்டோம். இல்லை எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய இவங்க சொந்தக்காரவங்களும் வருவாங்க, அவங்க சொந்தக்காரவங்களும் வருவாங்க, தெரிஞ்சவங்களும் வருவாங்க, தூரத்து சொந்தமும் வருவாங்க. ஸோ நம்ம யாருன்னு நம்ம தெரியாதுல்ல. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த ஃபோர்ஜரி பண்ணுவாங்க போல. ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த பக்கத்து மாப்பிள்ளை வீடு சைடில் இருந்து தான் அவங்க வந்தாங்க. என்னன்னா அந்த பக்கத்து நிறைய பெரியவங்களாம் உட்காந்துருந்தாங்க. பட் ஏதாவது மாட்டிக்கிடுவோமோ அப்படின்ற பயத்தில் இந்த பக்கத்து நாங்கள் 2 பேர் தான் உட்காந்துருந்தோம். நானும் வந்து எங்களுக்கு 2-3 மொய் வந்து கண்டினியூஸாக வந்ததுனால நானும் இந்த பக்கத்து எழுதிட்டு இருந்தேன். இவங்களும் வந்துட்டு ஏன்னா அப்போ வந்து பெரிய பெரிய மொய்யாக வந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி பேச்சு கொடுத்து எங்களை வந்து இது பண்ணிட்டாரு. எங்களுக்கும் வந்து தெரியலை. ஸோ அவர் வந்து கடைசி வரைக்கும் மொய்யே எழுதலை, சும்மாவே தான் நிற்கிறாரு. ஃபைனலி இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் லேர்னிங் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. மேக்ஸிமம் யாருக்குமே சில்லறை கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கிறோங்க. யாராவது வந்து காசு கேட்டால் இல்லைன்னே சொல்லி அனுப்பிடுங்க. இது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.